வேதங்களை அசுரர் கையில் போயிட்டுன்னா அதை மீட்டி எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு வருவார். மச்ச அவதாரம் எடுத்து அழிக்கிற கடவுள் அல்ல, கடவுள் பேரை சொல்லி மனிதன் தான் அழிஞ்சுக்கிட்டு போகிறான். காசியில் காகம் கத்தாது. எதுக்கு சொல்லியிருக்குன்னா, உன் உடம்பை மண்ணில் புதைச்சிட்டா காகம் ஆகாது. உன் உடம்பை எரித்து கரிமேகம் போயிட்டுன்னா காக்கா பிறவி தான். நீ உடம்பை கொண்டு எரிச்சிட்டு எந்த சிவ பூஜை செஞ்சாலும் உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். உடனே விநாயகரை எல்லாம் பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ கொண்டு கரைக்கிறேன். ஆனால் உன் மாதாபிதாவை கொண்டு எரிக்கிறேன். ஆனால் விநாயகர் சொன்ன என்ன, மாதாபிதாவே உலகம், அம்மை அப்பனே உலகங்கிறேன். ஆனால் சொன்ன கடவுளை கொண்டு ஆற்றுல விட்டுருத, உன்னை உருவாக்கின கடவுளை கொண்டு எரிச்சிடுறேன். கேட்டால் ஆன்மீக வழிபாடுங்கிறேன். உண்ணாமலை உமையவழி அண்ணாமலை. நம்ம இப்போ திருவண்ணாமலையில் திருநீர் அண்ணாமலை, நிருதிலிங்கம் வர்ணலிங்கத்துக்கு நடுவில் திருநீர் அண்ணாமலை. இந்த திருநீர் அண்ணாமலையை இப்போ திருநேர் அண்ணாமலை ஆக்கிட்டாங்க. அதாவது அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு நேரம் அந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால திருநேர் அண்ணாமலை. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு நேரம் அந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால திருநேர் அண்ணாமலைன்னு தெரியுது. இது உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் நிருதிலிங்கம் வர்ணலிங்கத்துக்கு நடுவில் திருநீர் அண்ணாமலை. அப்போ இந்த அண்ணாமலை என்பது யார்? அருணாச்சலேஸ்வரர் என்பது யார்? அருணாச்சலேஸ்வரர் என்பது யார்? அண்ணாமலையார் என்பது யார்? ரெண்டும் ஒன்று தாங்க. இது இவங்க படித்த பாடம். அண்ணாமலையார் ஒன்று, அருணாச்சலேஸ்வரர் ஒன்று. அண்ணாமலை என்பது அப்பன், அருணாச்சலேஸ்வரர் என்பது மகன். அருணாச்சலேஸ்வரர் என்பது மகன், அண்ணாமலை என்பது அப்பன். ஆனால் இந்த திருவண்ணாமலை வரலாறுல படைப்பு கடவுள் பிரம்மா நான் தான் பெருசு, காக்கும் கடவுளில் மகாவிஷ்ணு நான் தான் பெருசு. அப்போ இதில் ஈஸ்வரனோட உச்சியை பார்ப்பதற்கு பிரம்மா அன்னப்பறவை எடுத்து போயிட்டார். மகாவிஷ்ணு என்பவர் வராகி அவதாரம் எடுத்து கால் பாதத்தை பார்க்க போனார். இந்த புராண வரலாறு அல்லாத இந்த திருவண்ணாமலைக்குள்ளே வர்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலைக்குள்ளே இருக்கிற துறவிகளுக்கும் தெரியாது. இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் இது ஒரு உலகமாகவே எடுத்துக்கிட்டோம். இந்த 14 கிலோமீட்டர் உலகத்துக்குள்ளே திருவண்ணாமலை கதை என்னப்பான்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணு ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தார் அண்ணாமலையார். அப்போ இந்த அண்ணாமலையார் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் யார்? நம்ம பிரம்மான்னு அறிகிறது யார்? படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு. அப்போ உண்மையிலே காக்குதை உருவாக்குனவர் யாருன்னா, அந்த சையான கோலத்தில் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர் தான் 5 முகத்தை தோற்றுவிக்கிறார். அந்த 5 முகம்தான் பஞ்சாட்சர மந்திரம். அதில் ஒரு முகம் சிவன் கிள்ளிட்டார். அந்த கிள்ளின தலை தான் சிவலிங்கம். அப்போ 4 தலை பிரம்மாவிடம் உண்டு. அப்போ பிரம்மான்னு அறியப்படுறவர் யார்? அப்போ உண்மையிலே படைப்பு கடவுள் யாருன்னா மகாவிஷ்ணு தான் படைப்பு கடவுள். மகாவிஷ்ணு தான் 5 முகத்தை படைக்கிறாரு. அந்த 5 முகம்தான் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. அப்போ நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம். அப்போ ஓம்ங்கிற பிரணவ எழுத்தை சேர்த்தா 6 எழுத்து மந்திரம். அப்போ அரி ஓம். அப்போ ஓம் தான் பிரணவ பொருள், அரி. ஓம் நமச்சிவாய. அப்போ ஓம்ங்கிற பிரணவ பொருள் நமச்சிவாய. அப்போ நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சிவனுடையது. ஓம்ங்கிற பிரணவ பொருள் அது விநாயகருடையது, இல்லை தாயோடையது, இல்லை சக்தியுடைய, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. ஆனால் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் 5 எழுத்து மந்திரம். கேட்டால் சிவனோட மந்திரம்னு நீ கற்றுக்கிட்ட பாடம். இந்த திருவண்ணாமலைக்குள்ளேயே இந்த இந்தியாவுக்குள்ளே அதான் சொல்லுவாங்க. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் யாருடையதுன்னா சிவனுடையது. 5 பேர் வந்துடுறாங்க. நான் நாராயணன், மா மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். அப்போ இந்த 5 எழுத்து மந்திரம் தான் பஞ்சாட்சர மந்திரம். ஆனால் இந்த 5 எழுத்து மந்திரம் தோன்றப்பட்டது தான் அப்பன். அப்போ திருவண்ணாமலை கதையில் அப்பனுக்கும் மகனுக்கும் தான் போட்டி. அப்பன் என்ன சொல்கிறான்? படைப்பு கடவுள் நான் தான். மகன் என்ன சொல்கிறான்? காக்கும் கடவுள் நான் தான். அப்போ மகாவிஷ்ணு தான் 5 முகத்தை தோற்றுவிக்கிறார். அந்த 5 முகம்தான் காக்கும் கடவுள். ஆனால் படைப்பு கடவுள் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர். ஆனால் நம்ம நேராக மாற்றி புரிஞ்சிருக்கிறோம்.
படைப்பு கடவுள் வந்து 5 முகத்தோட பிரம்மா. பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற மகாவிஷ்ணு தான் காக்கும் கடவுள். அழிக்கும் கடவுள் சிவன் ஜோதி பழம்பாய் காட்சி கொடுத்தார். அப்போ இந்த திருவண்ணாமலைக்குள்ள இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் 2 கிலோமீட்டர், அக்னிலிங்கம் யமலிங்கம் 2 கிலோமீட்டர், யமலிங்கம் நிருதி 2 கிலோமீட்டர், நிருதி வர்ணம் 2, வர்ணம் வாயு 2, வாயு குபேரன் 2, குபேரன் ஈசான் லிங்கம் 8 லிங்கம் 14 கிலோமீட்டர் 2 2. அப்போ இந்த அஷ்டலிங்கம் 8ம் 14 கிலோமீட்டருக்குள்ளே அடங்கிடுது. ஆனால் இந்த 8 லிங்கத்துக்குள்ளே சந்திரலிங்கம் சூரியலிங்கத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம். ஏன்னா இருட்டு வெளிச்சம் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. எங்களுக்கு சிவலிங்கம் தான் பெருசு. அந்த சிவலிங்கம் யாருடைய தலை? அது சிவனோட தலை. சிவலிங்கம் அது சிவ பூஜை செஞ்ச. இப்படி எல்லாமே இந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்யற காரணம் என்னன்னா, 5 முகத்தில் உள்ள ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாருங்கிறோம் இல்லையா, அந்த கிள்ளின முகம்தான் சிவலிங்கம். அப்போ 4 முகம்னா 4 வேதம் தான். இந்த வேதங்களை உருவாக்குனது பிரம்மா தான். அப்போ இந்த வேதங்களை அசுரர் கையில் போயிட்டுன்னா அதை மீட்டி எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு வருவார். மச்ச அவதாரம் எடுத்து வந்து அந்த வேதங்களை தவறான ஆட்கள்கிட்ட இருந்து மீண்டும் சிவனிடம் ஒப்படைப்பார். அந்த சிவனைத்தான் நீ வந்து பிரம்மான்னு அறியிற. 5 தலை உள்ளது. அதான் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். பின்னு பார்வதியோட தேகத்தில் அழுக்கு எடுத்து ஒரு சிவலிங்கம் பிடிச்சாப்புல. அது சிவன் போகிறத தடுத்த உடனே சிவன் வந்து அந்த குழந்தையோட தலையை எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் ஆனை முகம் வச்சது. அப்போ ஆனை முகம் வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த குழந்தையோட முகம் என்ன? அப்போ ஆனை முகம் மூத்தவனா, ஆனை முகத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தை முகம் மூத்ததா? நம்ம படித்த புராணத்தில் என்ன, ஆனை முகம் மூத்த கடவுள், அதுக்கு இளையது தம்பி சகோதரன், அண்ணன். ஆ என்பது 8, கா என்பது 1, அண்ணன் கண்ணன். இந்த கண்ணப்பன் நாயர் ஒரு மானை அம்பு விட்டு இது பண்ணும்போது அது மானு குதிச்சிரும், சிவனோட லிங்கத்தில் போய் பற்றும். அப்போ இந்த கண்ணு தான் எல்லாத்தையுமே உனக்கு காட்டி தருது. இந்த அஷ்டலிங்கம் 8க்கும் காரணம் என்னன்னா உன்னோட கண்ணு தான் இந்த மலையை வளம் வருது. இந்த கண்ணு தான் உனக்கு அரோகரா போட கார்த்திகை தீபத்தை காட்டி தருது. சகலதுமே இந்த கண்ணு தான். பரணி தீபம் அந்த நீ எடுத்துட்டு இம்மு வச்சா பரம் நீ பரமசிவம். அப்போ பரம்பொருளுக்கு உபதேசம் பண்ண குழந்தை யாரு? அப்பன் படைப்பு கடவுள், மகன் காக்கும் கடவுள். அப்பன் படைப்பு கடவுள், மகன் காக்கும் கடவுள். இதில் அழிக்கிறது யாரு? அது சிவன். அப்பன் மகன், அப்பன் படைப்பு கடவுள், மகன் காக்கும் கடவுள். அப்போ அழிக்கிற கடவுள் அல்ல. கடவுள் பேரை சொல்லி மனிதன் தான் அழிஞ்சிக்கிட்டு போகிறான். ஏன்னா சிவன் வந்து கோபத்தில் சாம்பல் எடுத்து பூசினார். நீ படித்த பாடம். இந்த மண்ணில் இந்த மனிதர்களை பூரா புதைச்சா சாம்பல் ஆகாது, லிங்கமாக தான் ஆகும். அதுதான் திருவண்ணாமலையில் கோடான கோடி லிங்கம், காசியில் லட்சக்கணக்கான லிங்கம். காசியில் காகம் கத்தாது. எதுக்கு சொல்லியிருக்குன்னா, உன் உடம்பை மண்ணில் புதைச்சிட்டா காகம் ஆகாது. உன் உடம்பை எரித்து கரிமேகம் போயிட்டுன்னா காக்கா பிறவி தான். ஆனால் காக்கா பிறவி ஆயிடுவோம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இறை வழிபாடு. திருவண்ணாமலை லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் சுற்றுறாங்க. கேட்டால் யாரோட இடம்னு கேட்டால் சிவனோட இடம்பாங்க. சிவனோட இடம்தான். முருகன்னா மூர்த்தின்னு தெரியாது. முருகன் வந்து சிவனோட குழந்தை, இளைய குழந்தை. ஆனை முகம் வச்சிருக்கிறது மூத்த குழந்தை. அப்போ சிவன் பார்வதி வேற. இது நீ படித்த பாடம். முருகான்னா மூர்த்தி வந்துடுது. அந்த மூர்த்தி தான் வள்ளி தெய்வான. இந்த திரிசூலத்தை இந்தியா ஃபுல்லாக எல்லா துறவியிலும் கொண்டு அலைகிறாங்க. இந்த திரிசூலம் வச்சிருந்தா சிவனோட ஒரு ஆயுதம், இல்லை சிவனோட ஒரு பொருள். இந்த திரிசூலம் வச்சிருந்தா சிவனோட ஒரு இது. இந்த திரிசூலத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, அறிவுடையது.
அரியுடையது தான் திரிசூலம். இது ஆயுதம் அல்ல, இது வந்து அரியுடைய ஒரு ஆயுதம். தாய் வந்து குழந்தையா இருக்கிற முருகனுக்கு வேல் கொடுத்தா. அந்த வேல் என்பது ஆயுதம் அல்ல, அறிவு. இது ஸ்ரீதேவி பூதேவி அரி, வள்ளி தெய்வான அரி. இது திரிசூலம். இந்த திரிசூலத்தை இந்தியாவுக்குள்ள வச்சிருக்கிறோம் எல்லாருமே சிவனுடையது. சிவனுடையது. சிவன் என்றால் ஆணோ பெண்ணோன்னு கேட்டால் அது சிவன் ஆணுதாங்க. ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி. அப்போ விநாயகி சரஸ்வதி தான் சிவாங்கிற எழுத்து. அப்போ நீ சொல்கிற சிவன் எங்கே வந்தார்? வரல. நான் நாராயணன், மகாலட்சுமி. மகாலட்சுமின்னு நீ மாதாங்கிற. மாவு எடுத்துட்டு நான் வச்சா நாதாங்கிற. நாவை எடுத்துட்டு மா வச்சா மாதா. அதான் நான் சி வா சரஸ்வதி யா முருகன். இந்த யா முருகன் தான் ஆகாய சபை. இந்த ஆகாய சபை முருகனுடையது, சிதம்பரத்தோடையது. அப்போ சிதம்பரம் யாரு? அந்த பாறுகடலில் பள்ளி கொண்டிருக்கிறது யாருன்னா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீ என்ன சொல்கிற? பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரு. பெருமாளுக்கு 108 வைணவ ஸ்தலம். சிவன் நடராஜ பெருமாள் நாட்டியம் ஆடுறவர் சிதம்பரங்க. சித்திர சபை, தாமர சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, ஆகாய சபை. இந்த ஆகாய சபை சிதம்பரம். அந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் யாரு? அந்த அனந்த சையான குளத்தில் படுத்திருக்கிறது யாருன்னா ரெண்டும் ஒன்று தான். ஆனந்த தாண்டவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னது மகாவிஷ்ணு தான். வேற யாரும் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கல. அப்போ அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். ஒவ்வொரு மனிதனும் இதை தான் அறியணும். உனக்கு திரிசூலம் வச்சிருந்தா சிவன், கான்னா 6, சீனா விநாயகி, காசி. அப்போ 6 முகம் விநாயகருக்கு தான். நீ அரோகரா போடுறது எதுக்குன்னா உன் கண்ணுக்கு தான். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, கடல் பெருங்கருணை. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம், திருவண்ணாமலையில் அக்னி மலை. அக்னி மலை. அப்போ அக்னி மலையா இல்லை அக்னி சமுத்திரமானு கேட்டீங்கன்னா இந்த மலைக்கும் கடலுக்கும் தான் சம்பந்தம். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் தான் உனக்கு வெளிச்சம். உனக்கு வெளிச்சம் பெருசாக தெரியாது, இருட்டும் பெருசாக தெரியாது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரிம்ப. அந்த மகா சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுத? ஒரு நாளோட முடிஞ்சு போச்சா? இல்லை மாதம் மாதம் வருது அமாவாசைம்ப, இல்லை பௌர்ணமிம்ப. நீ பௌர்ணமி அந்த அமாவாசை எதுக்கு நீ உணரணும்? உனக்கு தினம் தினம் விடிய போய் தான் உனக்கு அந்த கவலை இல்லை. ஒரு நாள் விடியாமல் ஆயிட்டுன்னா உனக்கு அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி. நீ விடியும் தூங்கின முழிச்சேன், தூங்கினேன் முழிச்சேன், தூங்கினேன் முழிச்சேன். திருவண்ணாமலைக்கு போனேன், கிரிவலம் சொத்துனேன். சதுரகிரிக்கு போனேன், அமாவாசைக்கு சதுரகிரிக்கு போனேன். ஒரு 3 மாதம் வெள்ளையங்கிரிக்கு போகிறேன். இந்த பக்கம் போனால் திருப்பதிக்கு போகிறேன். கேட்டால் திருப்பதியில் ஏழுமலை வெங்கடாஜலபதி, திருவண்ணாமலையில் சிவன், அடுத்தாப்புல கொல்லிமலையில் அரப்புளீஸ்வரர், அங்கே சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம், இங்கிட்டு பொதிய மலையில் போனால் ஐயப்பெரும்பையில் அகத்தியரும்பை. இப்போ இந்த 6 மலை தான். 7வது மலை உலகத்தில் தண்டாயுதபாணியாக நிற்கிற மலை பழனி மலை. இந்த மலை 8 லிங்கத்துக்கு ஊடையில் பழனி ஆண்டவர் தான் இருக்கிறாரு. நீ எந்த லிங்கத்திலேருந்து கரெக்டாக வந்தால் 8 கிலோமீட்டரில் பழனி ஆண்டவர் தான். நீ அங்கிட்டு முடிக்க போகும்போது ஈசான லிங்கம் தாண்டினாலும் பழனி ஆண்டவன் தான். அவனை தான் ஹரிச்சந்திரன், ஹரிசங்கரன். உனக்கு ஹரி என்ன சங்கரன் என்ன தெரியாது. ஒன்றா திருவண்ணாமலைக்குள்ளே வந்துக்கிட வேண்டியது ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. நமச்சிவாயான்னு சொன்னால் அகார உகாரம் வந்துடுமா? இந்த மந்திரத்தை உச்சரிக்க உன் உள்ளுணர்வு வேலை செய்யணும். உன் உள்ளுணர்வு என்ன சொல்லி தந்திருக்கு? சிவனோட மூத்த மகன் விநாயகன், இளைய மகன் முருகன். அப்படியா? குழந்தையோட தலையை கிள்ளிட்டு தானே ஆனை முகம் வச்சாரு. அப்போ அந்த குழந்தையோட முகம் மூத்ததா இல்லை 2வது வந்து ஆனை முகம் மூத்ததா? அதெல்லாம் தெரியாது. சொல்லி கொடுத்த பாடம். பார்வதி பிடிச்ச விநாயகர். ஆனால் சிவன் தலையை கிள்ளிட்டாரு. தலையை கிள்ளின பிறகு தானே ஆனை முகம் வந்தது. ஆனை முகம் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அந்த குழந்தையோட முகத்தை சொல்லு. அப்போ யாரு மூத்தது, யாரு இளையது? இப்போ சிவனுக்கு 2 மகன், மூத்தவன் விநாயகன், இளையது முருகன். அப்போ ஆனை முகம் வர்றதுக்கு முன்னக்கூட்டி குழந்தையோட முகம் என்ன? ஐயப்பன். கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றியது. கிருஷ்ணனும் சிவனும் ஒன்று தான். ஆனால் அந்த ஐயப்பன் யாருன்னு தான் நீ தெரிஞ்சுக்கிடணும். சிவன் தோற்றி வைத்த அகத்தியர், சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம், பார்வதி பிடிச்சு வச்ச விநாயகர். இப்படி எல்லாமே சொல்லியிருக்குன்னா சக்தியை நீ அறிஞ்சிக்கிட்டாதான் உனக்கு முக்தி. சக்தியை அறிஞ்சிக்கிட்டாலும் உனக்கு முக்தியே கிடையாது. காசியில் இறந்தால் முக்தி, இறப்பே கிடையாது. இறப்பே கிடையாது. நீ இறந்து போயிடாத. அதுக்குத்தான் திருவண்ணாமலை இந்தரலிங்கத்துக்கு அப்புறம் நீ எங்கே வரணும்?
நிறுதிக்கு தான் வரணும். யமங்கிட்டையும் போகக்கூடாது, அக்னிக்கும் போகக்கூடாது. யமங்கிட்டையும் போகக்கூடாது, அக்னி லிங்கத்துக்கும் போகக்கூடாது. இந்திரலிங்கம் விட்டு அடுத்தது நேரம் நிறுதிக்கு தான் வரணும். இப்படிங்கிற பொருள் உண்டு. நீ அஷ்டலிங்கம் 8 லிங்கத்தை சுற்றினாலும் ஒரே பொருள் தான். நீர் நீர் தான் அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை நெருப்புங்கிற. திருவண்ணாமலை அக்னி மலை, ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. உனக்கு சூரிய உதயமும் கடலில் தான், உனக்கு பௌர்ணமி நிலா காட்டுறதும் கடல் தான். ஆனால் திருவண்ணாமலை மலைக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு இப்போ கிரிவலம் சுற்றிட்டேன். பௌர்ணமி கிரிவலம். அக்னி மலை, அக்னி சமுத்திரம், அண்ணாமலை ராமநாதா. உனக்கு ராமேஸ்வரம் என்ன பரமேஸ்வரம் என்னன்னு தெரியாது. அண்ணாமலையாரை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் விளையாடுதான் திருவண்ணாமலைக்குள்ள. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அவரு கிடக்கிறாருங்க. அண்ணாமலையார் என்னன்னு இனி வரக்கூடிய காலத்தில் தெரியும். இது இப்போ ஆந்திராக்காரங்களா வர்றாங்க திருவண்ணாமலையில். ஆந்திராக்காரங்களா வர்றாங்களா திருவண்ணாமலைக்கு? ஒரு 2 வருஷம் முன்னக்குட்டி இதே பதிவில் பாரு, எல்லாமே பெருமாளோட இதாக தான் இருக்கும். புரியுதா? அஷ்டலிங்கம் 8 லிங்கம் கிரிவலம். ஈசானலிங்கம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், வர்ணலிங்கம். வர்ணலிங்கம் நிறுதிலிங்கம். நிறுதிலிங்கத்துக்கு அப்புறம் நீ யமங்கிட்டையும் போக வேண்டாம், அக்னிக்கும் போக வேண்டாம். அப்போ ஈசன் பெருசா இந்திரன் பெருசானா உனக்கு இந்திரன் தான் பெருசு. ஆனால் எனக்கு ஈசன் பெருசு. ஆங்கிறது தமிழ் வார்த்தையில் 8, காங்கிறது தமிழ் வார்த்தையில் 1. அப்போ 8 1 81. ஆனால் நீ 18ன்னு தான் சொல்ற. திருநீர் இடைகாடர், அதாவது நிறுதி வர்ணலிங்கத்துக்கு நடுவில் திருநீர். ஒவ்வொரு மனிதனும் அந்த நீரை பூரா நீ சாம்பல் ஆக்கிட்டு திருநீர் தான் சாம்பலுங்கிற. நீரின்றி அமையாது உலகு. ஒரு ஆணால உலகம் அமையாது. பெண்ணு இருந்தால் மட்டும்தான் உலகம் அமையும். அப்போ இந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்தது ஒரு நீர் உருவாகுது. அந்த நீர் தான் திருநீர். உனக்கு விந்து என்ன, சிந்து என்ன, பிந்து என்னன்னே தெரியாது. உலகத்தில் 3 தீர்த்தம் தான். பிந்து மாதவ தீர்த்தம். 3 நதி சங்கமிக்கிற நதியோட பேரு கங்கா, யமுனா, சரஸ்வதி. இதுக்கு பேர் என்ன? பிந்து மாதவ தீர்த்தம், திரிவேணி மாதவ தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம். இந்த 3 தீர்த்தத்தில் 4வது தீர்த்தம் தான் அகத்தியரோட தீர்த்தம். அகத்தியர் தான் சிவலிங்கத்தை தோற்றி வைக்க சொல்றாரு, சிவ பூஜை செய்ய சொல்றாரு. அப்போ உனக்கு அகத்தியர் என்ன அத்திவரதர் என்னன்னே தெரியாது. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? அப்போ இந்த திருவண்ணாமலைக்குள்ள வந்துட்டா அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. அண்ணாமலை யாருன்னு அறியறதுக்கு தான் வரணும். ஆனால் அண்ணாமலைக்குள்ள வந்துட்டு அண்ணாமலையை மறந்துட்டு நீ கண்டதுக்கு பின்னாடி போறதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு. 2020 மனித வாழ்நாளில் சிந்திக்க முடியாதது. திருவண்ணாமலை கிரிவல பாதைக்குள்ள யாருமே வரக்கூடாது, கிரிவலம் சுத்தக்கூடாது. சொன்னது யாரு? சொல்ல வச்சது யாரு? பேரிகார்டை போட்டு அங்கங்க அடைச்சி வச்சு பௌர்ணமியும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது. 2 வருஷம் நீ நிம்மதியா திருவண்ணாமலைக்குள்ள வந்தியா, இல்லை இந்த ஆலயங்களுக்கு போனியா? அப்போ உனக்கு ஆண்டவனை தெரியாதுன்னு அயல்நாட்டுக்காரனுக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் ஹரிச்சந்திரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு ஆன்மீகம் என்னன்னு தெரிய வரும். ஹரிச்சந்திரன் அவரு கதைங்க, ஒரு அரசனோட கதை. அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு சிவன் கதை தான் பெருசு. ஹரி சங்கரன், சங்கரனே ஹரி, ஹரியே சங்கரன், சங்கரனே ஹரி. ராமச்சந்திரன், ராமசங்கரன் இப்படிங்கிற பொருள். பச்சை என்பது சந்திரன், காவி என்பது ஹரி, ஹரிச்சந்திரன். இருட்டு வெளிச்சமும். இந்த இருட்டு வெளிச்சம் உனக்கு பெருசா தெரியாது. உனக்கு ஒரு சிவலிங்கம் தான் பெருசா தெரியும். ஆனா எங்க போய் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டாலும் அது ஒரு ஆள் மறைஞ்சதுக்குள்ள அடையாளம். ஆனா உன் மாதா பிதாவை கொண்டு எரிச்சு நீ ராமேஸ்வரத்துல கண்டு கரைச்சிட்டு நீ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு நீ பூஜை செஞ்சுட்டு என்ன காரியம்? மாதா பிதா உலகம்னு சொல்லி கொடுத்துருக்கு. உன் அம்மா அப்பாவை நீ புதைச்சிட்டு அதுக்கு மேல சிவலிங்கம் வைக்கலாம். அதுக்குதான் திருவண்ணாமலை. ஆண் இறந்தாலும் சிவலிங்கம் அடையாளம், பெண் இறந்தாலும் சிவலிங்கம் அடையாளம். ஆனா நீ சிவ பூஜை மட்டும் செய்வ, ஆனா சாம்பல் ஆக்கிடுவ. சாம்பல் ஆக்குனா கருவியே கிடையாது. பிறவியே கிடையாதுக்கு வேண்டிய உன்னை படைச்சது. எல்லா பிறவியும் எடுத்து மனிதனா வந்திருக்கிறேன். ஆனா இந்த பிறவியில நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அனைத்தும் கத்துக்கிட்டு எனக்கு பிறவியே வேண்டாங்கிற. உனக்கு பிறவியே வேண்டான்னு உன் உடம்பை எரிச்சிட்டா அந்த கரிமேகத்தை வச்சு அடுத்தால காக்காவை ஆகுற. அடுத்தால உன் சொந்த பந்தம் என்ன செய்யும்? என் முன்னோர்கள் காக்கா ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு சாப்பாடு வைப்பேன். அப்போ முன்னோர்கள் இந்த 5 கரத்தை வச்சு உணவு உண்றது உனக்கு பெருசு கிடையாது. காக்காவை ஆகிறது தான் உனக்கு பெருசு.
அதுக்குதான் காசியில் காகம் கத்தாது. நீ மனித உடம்ப புதைச்சிட்டா காகம் ஆகாது. நீ மனித உடம்பை எரிச்சிட்டு நீ சிவனை கும்பிட்ட, சிவ பூஜை செஞ்ச அப்படின்லாம் சொல்லாத. உனக்கு பிரதோஷ வழிபாடு என்னன்னா பிரம்மகத்தி தோஷம். நீ மண்ணில் புதைச்சா மட்டும்தான் உனக்கு அந்த பூஜையை ஏற்க முடியும். நீ உடம்ப கொண்டு எரிச்சிட்டு நீ எந்த சிவ பூஜை செஞ்சாலும் உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். உடனே பிராமணர் சொல்வார், எல்லா தோஷத்துக்கும் நான் பரிகாரம் பண்றேன்னு. அவன் எந்த தோஷத்தை எடுத்து பரிகாரம் பண்ணாலும் அவன் படித்தது 4 வேதம் தான். 5வது வேதம் பிரணவ வேதம், சூரியனை சார்ந்தது. அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை பிரணவ மந்திரம் மறந்த காரணத்தினால பிரம்மாவை சிறையில் அடைச்சாரு. அந்த பிரம்மா யாரு அப்பன் யாருன்னு உனக்கு தெரியாது. புரியுதா? அப்ப மனித உடம்ப புதைக்கிறதுக்கு தான் திருவண்ணாமலைக்கு வர்றது பூரா 20 லட்சம் பேர் வந்தாச்சு, 10 லட்சம் பேர் வந்தாச்சு, 5 லட்சம் பேர் மாசம் வர்றாங்கன்னா வர்றவன் பூரா என்ன இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணாலன்னு தான் போறாங்க. இந்திரலிங்கம் தாண்டி வர்றான், பௌர்ணமியை சுத்துறான். அப்ப இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால தான். உனக்கு பொருளே தெரியாது. இந்த நீ டெவலப் ஆக போதான் திருவண்ணாமலை. ஆகட்டும், அண்டத்துல காகம் பெருத்து அண்டம் பூரா இருட்டாகும். இதுக்கு பேரு மகா சிவராத்திரி. உன் கரிமேகம் பூரா எரிச்சு அந்த வெளிச்சத்தை இருட்டாக்கும். அது காரணம் என்னன்னா உன் ஆத்மா உன் உயிர் தான். எல்லா பிறவியும் எடுத்து வந்த எம்பெருமானே. ஆனா மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு எந்த பிறவியும் தந்துடாதன்னு வேண்டணுமா? இறைவா, எனக்கு இந்த பிறவி சகிச்சு போச்சு, அடுத்தாப்புல எனக்கு பிறவியே வேண்டாம்னா நாயாகு, இல்ல காட்டுல பன்றியாகு, இல்ல மானாகிறியாப்பா. மானானாலும் உன்னை அம்பு வச்சு கொண்டுருவானுவோம், இல்ல துப்பாக்கி வச்சு சுட்டுருவானுவோம். ஆனா எல்லா உயிரினத்திலும் உனக்கு 18 அறிவு தந்திருக்கு. ஆனா நீ கேட்டா படிச்ச பாடத்துல என்ன படிச்சிருக்கிற? 6 அறிவுங்கிற. உனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் சொல்லிக் கொடுத்துருக்க உனக்கு 6 அறிவுன்னு. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. உன் தாயோட 6 அறிவு, உன் தந்தையோட 6 அறிவு, உன் சுய அறிவு 6, 3, 6, 18 அறிவு. 18 அத்தியாயம் பகவத்கீதை. பகவத்கீதை எதுக்குன்னா உன் உடம்புக்கு தான். உன் உடம்பு தான் கடவுள் உருவாக்கப்பட்டது. 18 அத்தியாயம் கொண்டு உருவாக்கினா பகவத்கீதை. ஆனா பகவத்கீதையில முக்கியமானது என்ன? உன் 2 கண்கள். அந்த 2 கண்கள் தவற போயிட்டுனா அதுக்குள்ள தண்டனை நீ அனுபவிப்ப. அதுக்குதான் 18 அறிவு கொண்டு உன்னை படைச்சது. ஆனா நீ படிச்ச பாடத்துல 6 அறிவு தான் மனுஷனுக்கு. யானைக்கு 4 கால். நீ படிச்ச பாடத்துல யானைக்கு 2 பாதம் 2 கரம்னு படிச்சிருக்கியா? யானைக்கு 2 பாதம் 2 கரம்னு சொல்லியிருக்கியா? அந்த 2 கரத்தில் உள்ள 10 விரல தான் உனக்கு தந்திருக்கு. அதுக்கு நன்றியை சொல்வதற்கு தான் அந்த விநாயக பெருமானை பார்க்கும்போது தவறு செஞ்சிட்டனே விநாயகான்னு கொட்டுறது. ஏன்னா இந்த உடலானதை கொண்டு அக்னிக்கு போடக்கூடாதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை எல்லாம் பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ கொண்டு கரைக்கிறேன். ஆனா உன் மாதா பிதாவை கொண்டு எரிக்கிற. ஆனா விநாயகர் சொன்ன என்ன? மாதா பிதாவே உலகம், அம்மை அப்பனே உலகங்கிற. ஆனா சொன்ன கடவுளை கொண்டு ஆற்றுல விட்டுருத, உன்னை உருவாக்கின கடவுளை கொண்டு எரிச்சிடுற. கேட்டா ஆன்மீக வழிபாடுங்கிற. ஒரு பிராமணரை கூப்பிட்டுட்டு ஒரு பிரித்து பூஜை செய்வேன். என்னப்பா பூஜைன்னு கேட்டா அது மோட்சத்துக்குள்ள வழின்னு. அவன் காக்காவை ஆகக்கூடிய வழி. கரிமேகம் காக்கா பிறவி. பிரம்மகத்தி தோஷம்னா ராமன் ராவணனை வதம் செஞ்சா மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம். சீதா சிவலிங்கம் பிடிச்சிட்டான்னா அழிவு கிடையாது, அவன் மறுபடியும் தோன்றி வருவான். ராவணனே சரவணன், சரவணனே ராவணன். இந்த சாங்கிறது 4 வேதத்துக்கு உட்பட்டது, நெருப்பை சார்ந்தது. சாம வேதம் நெருப்பு, புரியுதா? சதிதேவி சீதாதேவி ரெண்டும் ஒண்ணுதான். தட்சன் மகள் சதிதேவி, தட்சன் மகள் சதிதேவி. மறுபிறவி பார்வதிங்கிற அவதாரம் எடுத்து சிவனை அடைவேன். அப்ப இந்த உலகத்துல சங்கர நாராயணன காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான். அரியும் சிவனும் ஒண்ணுன்னு பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும். நீ படிச்ச புராணத்துல உனக்கு அந்த முக்தி படி ஏறவே இயலாது. முக்தி படி ஏறவே இயலாது. எனக்கு எல்லா பிறவி மனித பிறவி தான்னு சொன்னாதான் ஆண்டவனுக்கு ஒன்ன பிடிக்கும். ஆனா எனக்கு பிறவியே வேண்டாம், நல்லா சிவன் அடியாரு. ருத்ராஜை என்பது யாருக்கு சொந்தம்? பிரம்மத்துக்கு சொந்தம். பிரம்மாக்கு தான் முகக்கணக்கு, பிரம்மாக்கு தான் முகக்கணக்கு. அப்ப ருத்ராஜை என்பது பிரம்மா. அந்த பிரம்மா யாருன்னு அறிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பாறுகடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தான் பிரம்மா. அவர் தான் 5 முகத்தோட படைக்கிறார். அந்த 5 முகம் தான் 6 முகம் ஆகுது. 5 முகம் தான் 6 முகமா ஆகுது. இந்த பஞ்சபூத 5யும் ஒன்னுதான் தேர்ந்தெடுத்திருக்கு. உன் தாயோட தொப்புள் கொடி அறுத்த உடனே இயற்கை ஒன்று அன்னையில இருந்து இன்னை வரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கை என்னன்னா வாயு சக்தி.
நீ மூக்கு கூடி சுவாசிச்சு வாழ்றன்னு நினச்சிக்கிட்ட. உன் தாயோட தொப்புள் கொடி அடுத்த இடத்துல இருந்தால் நீ உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அது ஒரு நாள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நின்று போகும். அப்போ நின்று போடும்போது உன் உடம்ப அழியாமல் பாதுகாத்துக்கிடணும். இதுக்குத்தான்ப்பா இறை வழிபாடு, ஆன்மீகம் எல்லாம் சொல்லுவாங்க. மனித உடம்பு அழியாத ஒரு பொக்கிஷம். மண்ணில் புதைச்சிட்டா உன் தேகத்திலேருந்து பல உயிரினம் உருவாகும். உன்னை நெருப்பில் கொண்டு போட்டால் ஒரே ஒரு உயிரினம் தான் உருவாகும், காக்கா. உன் உடம்புல நீ என்னென்ன இதாக்கிருக்கியோ ஒரு ரத்தம் மூலமாக பல உயிரினங்கள் உருவாகும். ஆனால் உன் உடம்பை எரிச்சு ஒரே உயிரினமாக ஆகிடுவேன், காக்காவாகிடுவேன். அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம்.